உங்களுக்கு ரத்தன கம்பளம் குடுத்து வரவேற்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்படி நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நீங்க நிறைவேத்தலாம் அங்க போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலையே அவ்வளவா தான் பார்க்குறாரு. அந்த பக்கம் பாஜகவை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ரத்தன கம்பளம்னு சொன்னா, அது ரத்தன கம்பளமா முதல்ல வந்து சாதாரண மக்கள் பார்ப்பாங்களா? நீ ஒரு குழிய நோண்டிட்டு, அந்த அதாவது பாஜகங்கிற ஒரு படுகுழிய நோண்டிட்டு, அதுக்குள்ள அதிமுக படுத்துக்கிட்டு, நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மண்ண போட்டுக்குவோம்னு சொல்றது தானே அந்த குரலோட நோக்கம். எங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால தான் சொல்றோம், நீங்க வளைச்சிருக்கிறது கம்பளம் இல்ல, அது வலை. அந்த வஞ்சக வலைக்குள்ள நாங்க மாட்றதுக்கு தயார் இல்ல. ஏன்னா, இப்படி நாங்க அரசியல பார்க்கவே இல்ல. எப்படி பாஜக இருக்கிற ஒரு அணிக்குள்ள கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னு முதல்ல அவர் நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தெளிவற்று இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அரசியல் நெறியற்று இருக்கிறார். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணியில இருந்தும் நீங்க போய் களத்துல நிக்கிறீங்க. நீங்க சொல்றத அவங்க கேட்கல. எங்க கூட வாங்க. நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம். நாங்க செய்றோம். நம்ம ஒரு சமூக நீதி ஆட்சியை கூட உங்களுக்கு எதிரா போடுறாங்க. தானங்க நாங்க நிக்கிறோம். உங்களுடைய இல்ல கொள்கைகள் திமுகக்கு எதிரா நிக்கிறீங்க. அதிமுக ஏற்படுத்தி வைக்கிற பாதிப்பு பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஏராளமான சேதாரங்களை அதிமுக செஞ்சிருக்கு. அதையெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பதற்காக ஒரு அணி அமைத்து அந்த அணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில குறைபாடுகள் நடக்கும்போது நாங்கள் குறைபாடுகளுக்கு எதிராக நிற்கிறோம். அங்கேயும் களத்தில் வந்து நிற்காத அதிமுக பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு வந்து எங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறது நடிப்புன்றன. அது எப்படி உண்மையா இருக்க முடியும்?